சின்ன பதிப்பாளர்கள் வந்து அங்கே போய் இப்போ ஒரு கடையை பிடிச்சி போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கலை. அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து இயலாத காரியமாக தான் இருக்குது. பதிப்பகங்கள் வந்து பப்பாசியில் போய் கடை எடுத்து வியாபாரம் பண்ணுறதுங்கிறது ஆகாத ஒரு காரியமாக இருக்குது. பப்பாசியில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு பகுதி வாடகை, அதே வந்து நாங்கள் போய் கேட்டோம்னா ரெட்டிப்பு மடங்கு வாடகை. அப்படி இருக்கும்போது உறுப்பினர்களுக்கு ஒரு இது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு திடீர்னு ஒரு கடை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாடகைன்னு நிர்ணயிக்கிறது வந்து அது நல்ல முறையாக தெரியல. சூறையாடப்படுது. பெரிய எழுத்தாளர்கள் அதை காப்பி பண்ணி அவங்க புத்தகமாக போட்டு நான் எழுதுன மாதிரிலாம் காட்டக்கூடிய ஒரு சூழலாம் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு யாரோ எழுதுனதை யாரோ ஒரு பேர் போட்டு இன்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க புத்தகம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபயர் இன்ஜின்லாம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கான காப்பீடு கிடையாது. மழை வந்துச்சுனாக்கா அவங்களுக்கான காப்பீடு கிடையாது. அப்போ புத்தகங்கிறது நனையக்கூடியது, வீணா போகக்கூடியது. பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு 1000 தலைப்புகள் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 1000 தலைப்புகளை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 1950 2020 வரைக்கும் உள்ள நூல்கள் எல்லாமே இருக்கும். அந்த 1000-1500 தலைப்புகளில் திரும்ப திரும்ப அதே தான் வாங்குவாங்க. அப்போ அதே வாங்குறதுனால அரசுக்கு என்ன, இதில் மக்களுக்கு என்ன இவங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க? ஒரே நூலை ஒவ்வொரு ஆண்டும் வாங்குறதுல என்ன இருக்கு? அரசு வந்து வாங்கிய நூல்களையே வாங்குறதை தவிர்க்கணும். புதிய நூல்களை வந்து வாங்கக்கூடியது, புதிய பதிப்பாளர்கிட்ட வாங்கணும் இப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் சில கோரிக்கைகள் இருக்கு. என்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னால் நான் கொடுத்தது இல்லை, நான் புதிய நிறுவனம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், அது வந்து பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான், ஏற்கனவே கொடுத்துருந்தவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆர்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க அதிகாரிகள். இது எப்படி, எந்த விதத்தில் இது சரியா இருக்கும்? அகமது மன்சூர், சுவடு பதிப்பகத்தினுடைய நிர்வாக ஆசிரியர். நீங்க இந்த சுவடு பதிப்பகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க? எப்படி சுவடு பதிப்பகத்துக்கு வந்தீங்க? உங்களுடைய வளர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து அதிகமாக படிப்பது கிடையாது. எனக்கு நான் வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர். அங்கே வந்து ஒரு நடுநிலைப் பள்ளியில், முஸ்லீம் நடுநிலைப் பள்ளியில் 8வது வகுப்புமே படிச்சுட்டு சென்னைக்கு 1978 50 பைசா சம்பளத்துக்கு நான் சென்னைக்கு வந்தாங்க. தேநீர் கடையில் வேலை செஞ்சுருக்கேன், ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செஞ்சுருக்கேன், கொத்தாச்சாவடியில் மூட்டை தூக்கியிருக்கேன், ரிக்ஷா வச்சுருக்கிறேன். எல்லா மாதிரியான வேலைகளையும் செஞ்சுட்டு 1987 வந்து எனக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய துணைவியார் வந்து ஒரு செகண்டரி கிரேடு ஆசிரியை பயிற்சி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் திருமணம் பண்ண பிறகு அவங்களுக்கு 1990 அரசு உதவிபெறும் பள்ளியில் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நான் 2007 வரைக்கும் கூட இந்த மாதிரி படிப்பகம் பற்றியோ அல்லது நூல்கள் பற்றியோ இதெல்லாம் நான் ஆய்வுலாம் பண்ணது இல்லை. இது மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 2007 முதல் முறையாக நான் சுவடு அப்படின்ட்டு ஒரு இதழ், மாத இதழ் துவங்கணும். இலக்கியத்துக்கு மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் வந்து அதை பற்றி ஒரு தனியாக சொல்லலாம். ஆனால் 2007 சுவடுன்னு ஒரு இதழ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த சுவடுங்கிற பேர் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு கையெழுத்து பிரதி இதழ் ஒன்று நானே நடத்த ஆரம்பித்தேன். ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது. ஒரு பக்க அளவில் ஒரு கையெழுத்து பிரதி கையிலேயே எழுதி கொடுக்குறது. ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொடுத்துருந்தேன். அதுக்கு பேர் சுவடுன்னு வச்சுருந்தேன். நான் சொல்றது 1977 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது பண்ணேன். அந்த சுவடுங்கிற பேர் வந்து மனசுல சூடாவே இருந்தது. இப்போ 2007 அதனுடைய நினைவாக வந்து சரி நம்ம சுவடுன்னு ஒரு இதழ் நடத்தலாம் அப்படின்ட்டு முதல்ல ஒரு 2-3 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் பிரிண்டிங் தொழிலை வந்து
மற்றவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். வேலை கூலி வேலை மாதிரின்னு வச்சுக்கலாம். நான் பிரிண்டிங் பண்ண வரவங்களுக்கு நானே எடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான தொகையை வாங்கிக்கிறது, எனக்கு ஒரு கமிஷன் வச்சு வாங்கிக்குவேன். அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு வருவாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த சுவடு இதுலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது 2007 கலைஞருடைய ஆட்சி. அப்போ 2007 ஜனவரியில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த சுவடு முதல் இதழை வந்து வெளியிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெருமை தான். என்னன்னா, நான் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர். பொதுவாக இன்னும் சொல்ல போனா நான் கடவுள் மறுப்பாளனா இருந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி வழியில தான் நான் வந்தேன். அப்போ அந்த இதழ் வெளியே வரும்போது முதல் இதழ் வந்து எப்படின்னா 2006 டிசம்பர்ல வந்து சதாம் ஹுசேனை வந்து தூக்கில போட்டாங்க. அந்த அட்டை படத்தை தான் முதல் இதழில் வந்து வச்சு அந்த இதழை நான் கொண்டு வந்தேன். அந்த இதழ் ஜெயலலிதா வெளியிட்டது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து கலைஞருடைய ஆட்சியில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதுல ஒரு கட்டுரை ஒன்று வந்து நான் கொண்டு வந்தேன் 2007 அடுக்குன மூட்டையில அடிமூட்டை நாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் எழுதின ஒரு ஆய்வு கட்டுறது. எது தொடர்பா அப்படின்னா அருந்ததியினருக்கான தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை வந்து நான் எழுதினேன். அது வந்து தொடரா போட்டேன். அது 3 மாதங்களுக்கு தொடரா வந்தது. ஒவ்வொரு கட்டுரையும் 8 பக்கங்கள் அப்படின்ட்டு 3 மாதங்கள் தொடரா 24 பக்கங்கள். அந்த ஆதி ஆந்திரர்கள், அதாவது ஆதி குடிகள் வந்து அந்த கீழ்நிலை சொல்ற அந்த கீழே இறங்கி சாக்கடையில வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி போட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதிகளில், மனித மனத்தை மனிதர்களை சுமக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் அவங்க இருக்கிற இடங்கள்ல போய் அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து நேரடியா கருத்துக்களை வாங்கி அதை ஒரு ஆய்வு கட்டுரையா எழுதிருந்தேன். அது ஒரு பெரிய பணியா தான் நான் செஞ்சேன். அப்போ அந்த இதழ்களை வந்து நான் அரசுக்கும் அனுப்பி வைப்பேன். ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஆபீஸ்க்கு அனுப்புவேன், ஒவ்வொரு அதிகாரிகள் ஆபீஸ்க்கு அனுப்புவேன். அந்த இதில் அனுப்பும்போது சட்டமன்ற செயலாளர் அப்போ செல்வராஜ் அப்படின்ட்டு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து அதை படிச்சுட்டு கலைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது கலைஞர் அவர்கள் வந்து அதை படிச்சுட்டு ஒரு முறை சட்டசபையிலேயே வந்து அந்த இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆய்வு கட்டுரை வெளியே வந்திருக்குது அப்படின்ட்டு சட்டசபையிலேயே இந்த சோடு இதழை கையில வச்சுட்டு பேசுனது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அது கூட எனக்கு நேரடியா தெரியாது. அப்போ பெரிய அளவுல தொலைக்காட்சிகள் அது இதெல்லாம் நமக்கு பார்க்குற பழக்கமும் இல்லை, தொலைக்காட்சியெல்லாம் இல்லை, என் வீட்டில் கூட இல்லை. அந்த அந்த லெவலில் தான் இருந்தோம் நம்ம. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, அலைபேசியில் அழைச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி கலைஞர் வந்து உன்னுடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு பேசியிருக்காருப்பா, உனக்கு ஒரு பெரிய வெற்றி அது அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த இதில் வந்து நான் ஒரு 5 ஆண்டு காலம் 2012 டிசம்பர் வரைக்கும் அதை தொடர்ந்து இலக்கிய இதழ் தமிழ் இலக்கியத்துக்குன்னு ஒரு இது பண்ணணும் அப்படின்ட்டு இலக்கிய இதழை தான் நான் நடத்திட்டு வந்தேன். 2012க்கு அப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் என்னால் தொடர்ந்து நடத்த முடியல. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் 40,000 ரூபா. அப்போ 2007 40,000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காசு. ஒரு நயா பைசா கூட ரெக்கார்ட் ஆகல, திரும்ப வரல. எனக்கு எல்லா வெளியூர்களுக்கும் அமைச்சிருந்தோம். அந்த புத்தகங்களை எல்லா வெளியூர்களுக்கும் ஏஜென்ட் மூலமா அமைச்சிருந்தோம். ஏஜென்ட்டுகளும் ஏமாத்திட்டாங்க. புத்தகமும் திரும்ப கைக்கு வரல, பணமும் கைக்கு வரல. அந்த சூழலில் நிறுத்திட்டான் 2007. அதை தொடர்ந்து வந்து ரொம்ப நாளா சரி இது இந்த தொழிலா செய்யணும்னு நம்ம ஆசைப்படல. இருந்தாலும் வந்து இது நமக்கு செட் ஆகாது, வீண் விரயம் அப்படின்ட்டு அதை தொடர்ந்து நிறுத்திட்டு 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட அரசியல்ல முழுமையான அரசியல் வாழ்க்கையிலே இருந்தேன். 2019 இறுதியில கொரோனாங்கிற ஒரு பேரழிவு நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சுது எல்லாரையும். அப்போ அந்த டைம்ல தான் 2019 இறுதியில ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து நானும் நண்பர் நல்லுலிங்கம், நண்பர் பவா சமத்துவன் இவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசுறோம், ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு. செப்டம்பர் 15 அண்ணா பெரியார் பிறந்தநாள் நிகழ்வு வருது, அதை ஒட்டி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், சாதாரணமா பெரியாருக்கு மலர் பண்றாங்க, அண்ணாவுக்குன்னு மலர் பண்ணுவாங்க, பிறந்தநாள் சிறப்பு மலர் எல்லாம் பண்றாங்க, பெரியாரும் அண்ணாவையும் சேர்த்து வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணல, அதை நாம முயற்சி பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அந்த மலர் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு பெரிய பணம் வேணும், பெரிய அரசியல் கட்சிகளுக்கு துணை வேணும், இல்லை
யார்ட்டையாவது போய் அப்ரோச் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தாலும் கூட யாரும் பெருசா அது வந்து செவி சாய்க்கல. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து வருவாய் இருந்த காலகட்டம், எல்லாருமே வருவாயை வந்து வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நாங்க அதை துணிஞ்சு பண்ணணும். துணிஞ்சு பண்ணோம்னா பட்ஜெட் பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட். அந்த 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு வரும்போது அந்த அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன். அந்த அரசியல் கட்சியினுடைய தோழர்கள் எல்லாருமே அதுக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணாங்க. உதவி பண்றேன்னு சொன்னவங்க ஒரு சிலர் உதவி பண்ணாங்க, ஒரு சிலர் வந்து ஏமாற்றவும் செஞ்சாங்க. அதுல விளம்பரம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் போட்டது கூட காசு கொடுக்காம பாதி பேர் இருந்தாங்க, காசு கொடுத்தவங்க பாதி பேர் இருந்தாங்க. அந்த அரசியல் கட்சி பேர்லாம் இப்ப சொல்றதுக்கான சூழல் இல்லை, அதனால அதெல்லாம் வேண்டாம். ஆனா இது வந்து நடந்தது முழுமையான ஒரு மலை, பெரியாரையும் மன்னாரையும் சேர்த்து ஒரு திராவிட சுவடுகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வரலாற்று பெட்டகமா ஒரு மலரை நாங்க எடுத்துட்டு வந்தோம் நண்பர்களுடைய துணையோட. அப்பதான் வந்து நல்லூர் லிங்கம் எனக்கு வந்து பழக்கமானாரு. அந்த இதுலதான் வந்து நானும் அவரும் சேர்றோம், ஒன்றிணைகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து சக்சஸ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட சக்சஸ் பண்ணிட்டோம். அது பெரிய அது லாபம் நோக்கம் அப்படிங்கிறதுலாம் இல்லாம கைப்பிடிக்கல, அதுக்கான வருவாய்க்கும் செலவுக்கும் சரியா போயிடுச்சு. உழைப்பு வந்து செஞ்சதனுடைய அந்த மலரை உருவாக்குனதனுடைய திருப்தியோடு முடிஞ்சிருச்சு அது. அதுக்கப்புறம் வந்து நானும் நல்லவும் அந்த கொரோனா காலகட்டம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2021 ஜனவரி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் கூடி பேசி ஏன் சூடு பதிப்பகம்னு ஒன்று எடுத்துட்டு வரலாமே, பதிப்பகத்துறையில இறங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றேன். என்னென்ன பெரிய பெரியதா சொல்றீங்க, ஏதாவது சொல்றேன் அப்படின்றாரு. இல்ல இல்ல நம்ம பார்த்துறோம், போட்டுதான் பார்ப்போமே, நம்ம ஜீரோ பேலன்ஸ், அதாவது அவர்கிட்டையும் முதலீடு இல்லை, அவரும் சில விஷயத்துல வந்து அவரு சிவில் இன்ஜினியரு, பல விதத்துல பாதிக்கப்பட்டு நஷ்டம் அடைந்த சூழலில் தான் அவர் இருந்தாரு. நானும் கூட பெரிய அளவுல என்கிட்ட பைனான்ஸோ அது இது அப்படிலாம் பட்டி கொடுக்கக்கூடிய அளவுல இல்லாம தான் இருந்தாலும் கூட ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை, அந்த அடிப்படையில நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுவடு பதிப்பகம் அப்படின்னு பேர் வச்சு இயங்க ஆரம்பிச்சோம். இயங்கி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக காலம் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல நாங்கள் இது வரைக்கும் புத்தகங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஆண்டு குறிப்பா தோ பரமசிவம் அவருடைய புத்தகத்தை வந்து அரசுடைமையாக்குனாங்க. அதை பயன்படுத்தி நல்வாய்ப்பாக தோ பரமசிவம் ஆய்வுலகம் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பு, ஒட்டுமொத்த தொகுப்பு. தோ பரமசிவம் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நூல் வாங்கினா போதும். 2 தொகுதியாக கொண்டு வந்தோம். 1800 பக்கங்கள், 1800 பக்கங்களுடைய தொகுப்பு வந்து இந்த நம்ம நல்லூர் லிங்கம் அவர்கள் தான் முழுமையான அதனுடைய பணியை செஞ்சு முடிச்சாங்க. 1800 பக்கத்துக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் அதுக்கு விலை வைக்கலாம். ஆனா நாங்க வந்து 1200 ரூபாய் தான் விலை வச்சிருக்கிறோம். அந்த நூல் தான் இறுதியாக நாங்க எடுத்துட்டு வந்த நூல். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்காக எடுத்துட்டு வந்த நூல். அது மிக சிறப்பா நிறைவேறது. இதுதான் எங்களுடைய சுவடு பதிப்பகத்தினுடைய இன்றைய அடையாளமாக தோ பரமசிவம் நூல் திகழும் என்பது நம்பிக்கை. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? சுவடு பதிப்பகத்தோட அடுத்த இலக்கா என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னென்ன புத்தகங்கள் கொண்டு வர மாதிரி பிளான்ல இருக்கிறீங்க? சுவடு பதிப்பகத்தினுடைய எதிர்கால இலக்குங்கிறது வந்து இது வந்து மற்ற பதிப்பகத்துக்கு போட்டியா வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கான ஒரு பாதையை நாங்கள் வந்து திட்டமிட்டு வகுத்து பண்ணிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் வந்து தலைப்பு புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள்ட்ட வந்து நாங்கள் புத்தகத்தை வாங்கினாலும் கூட அந்த புத்தகத்துல என்ன உள்ள விஷயம் இருக்கு, மக்களுக்கு வந்து ஏதாவது செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதாங்கிறத நாங்க பார்த்து அதை முடிவு பண்ணி தான் நாங்க எடுக்கிறோம். எல்லா புத்தகமுமே அப்படிதான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா வந்து சில கவிதை நூல்கள் எடுத்திருக்கோம், சில நாவல்கள் எடுத்திருக்கிறோம், பிரபல மதிப்பாளர்களுக்கு எழுதி கொடுத்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கூட நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆண்டு கூட நாங்க ஒரு 2-3 நூல்கள் வந்து பிரபலமான பதிப்பகத்துல தொடர்ந்து புத்தகமா கொடுத்துட்டு இருந்தவங்களுடைய எழுத்துக்களை எங்களுடைய பதிப்பகம் மூலமா நாங்க பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு நாங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பதிப்பகம், யாருக்கும் போட்டியா வளரல. ஆனா வருங்காலத்துல வந்து எங்களுடைய பெரிய ஒரு திட்டமிடுதல் இருக்கு. காரணம் அதுக்கான இது வந்து இப்ப சமீப
எழுத்தாளர்களுடைய நூல்களை வந்து அரசுடைமை ஆக்கியிருக்காங்க. அதுல வந்து குறிப்பா திவான் அவர்களுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்து சில தொகுப்புகளை வந்து திவான் தொகுப்புகள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் எழுத மிகப்பெரிய வரலாற்று ஆய்வறிஞர், ஆய்வாளர். அவருடைய வரலாற்று ஆய்வு நூல்களை வந்து கொண்டு வரணுங்கிற திட்டமிடல் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்துல வேர்ல்டு வார் 1, உலகப்போர் 1, 2 பற்றிய ஒரு ஆங்கிலத்தில் வெளிவந்த நூல்கள் தான் இதுவரைக்கும் உலகப்போரை பற்றிய நூல்கள் இருக்குது. அதையும் முழு தொகுப்பா வேர்ல்டு வார் 1 and 2 முழு தொகுப்பா தமிழ்ல கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கு. அதை தொடர்ந்து நாங்க இப்போ காலத்துல அந்த பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து புத்தக கண்காட்சிகள்லாம் நடத்தப்படுது. ஒரு பதிப்பாளரா இந்த புத்தக கண்காட்சிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஏதாவது அரசாங்கத்துக்கு உங்களுக்கு கோரிக்கை எதுவும் இருக்கா? புத்தக கண்காட்சிகள் வந்து அரசாங்கம் வந்து நடத்தல. ஒரு தனி சங்கம், புத்தக பதிப்பாளர்கள் சங்கம் வந்து பப்பாசி என்கிற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் தான் நடத்துது. இதுல வந்து குறிப்பா வந்து மிக பெரிய பதிப்பகங்கள், ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இயங்கிக்கிட்டு இருக்கிற பதிப்பகங்கள், சில புத்தக விற்பனையாளர்கள், ரொம்ப காலமா புத்தக கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் வந்து அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்டால்கள், கடைகள் வந்து ஒதுக்கப்படுது. தொடர்ந்து அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி சின்ன பதிப்பாளர்கள் வந்து அங்க போய் ஒரு கடையை பிடிச்சு போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடக்கல. அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து இயலாத காரியமா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு நிறைய வாடகை வந்து வாங்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்டால் 10 ஸ்டாலுக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் வந்து வாடகை வசூலிக்கிறாங்க. ஒரு 15 நாள் இதுல வந்து 25,000 ரூபாய் கொடுத்து வாடகை கொடுத்து ஒரு ஸ்டாலை போட முடியுமா, ஒரு சின்ன பதிப்பகக்காரங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா முடியாது. 25,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் சில பதிப்பகக்காரர்களுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாம தான் இருக்கு. சின்ன பதிப்பகங்கள் வந்து பப்பாசில போய் கடை எடுத்து வியாபாரம் பண்றதுங்கிறது ஆகாத ஒரு காரியமா இருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஓரளவுக்கு வழிகாட்டல் பண்ணுவா நல்லா இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன பதிப்பகங்கள், வளரக்கூடிய பதிப்பகங்கள், நிறைய நல்ல புத்தகங்களை வெளியிடக்கூடிய பதிப்பகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்க மட்டும் இருக்கோம்னு சொல்ல, என்னை மாதிரி எங்களை மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து விடக்கில தான் இருக்கிறாங்க. என்ன 25,000 ரூபாய் வாடகை கொடுத்து இப்போ வந்து ஒரு பப்பாசில உறுப்பினர்களா இருக்கிறவங்களுக்கு பகுதி வாடகை, அதே வந்து நாங்க போய் கேட்டோம்னா ரெட்டிப்பு மடங்கு வாடகை. அப்படி இருக்கும்போது உறுப்பினர்களுக்கு ஒரு இது, வெளியில இருந்து வர்றவங்களுக்கு திடீர்னு ஒரு கடை கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாடகைன்னு நிர்ணயிக்கிறது வந்து அது நல்ல முறையா தெரியல. காரணம் வந்து வளரக்கூடிய பதிப்பகங்களை வளர்க்கணும். இருக்கிறவங்களே வந்து இருந்துகிட்டு இருக்கணும்ட்டுலாம் இல்லை. புதுசா இளைஞர்கள் வருவாங்க. புதுசா செய்திகளை கொடுக்கறதுக்கு எழுத்தாளர்கள் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. எழுத்தாளர்களுக்கு வந்து பஞ்சம் இல்லாம இன்றைக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா எழுத்தாளர்களுக்கு பதிப்பாளர்கள் பஞ்சம் ஏற்பட்டு இப்போ. ஏன்னா அவ்வளவு எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட எழுத்தாளர் இருக்காங்க. இன்னைக்கு முகநூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க முகநூல், வாட்ஸ்அப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பரிமிதமான எழுத்தாளர்கள், அவ்வளவு அற்புதமான எழுத்தாளர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நூலா கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அவங்க எழுத்துலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, சூறையாடப்படுது. பெரிய எழுத்தாளர்களை அதை காப்பி பண்ணி அவங்க புத்தகமா போட்டு நான் எழுதுன மாதிரி எல்லாம் காட்டக்கூடிய ஒரு சூழலாம் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு யாரோ எழுதுறத யாரோ ஒரு பெயர் போட்டு இன்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க, புத்தகமா கொண்டு வர்றாங்க. அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. அப்போ ஒரு சின்ன எழுத்தாளர், வளரக்கூடிய ஒரு எழுத்தாளர், இளைஞர்கள் வந்து வரக்கூடிய சூழல்ல நம்மள மாதிரி படிப்பவங்க, சின்ன படிப்பவங்கள் தான் வந்து அவங்கள ஊக்குவிச்சு நாங்க பண்றோம். அந்த மாதிரி எழுத்தாளர்களை நிறைய நாங்க ஊக்குவிக்கிறோம். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நூல்கள் கிட்டத்தட்ட நாங்க 50க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். புதிய எழுத்தாளர்கள், இதுவரை யார் கண்ணிலையும் படாத எழுத்தாளர்கள், அவங்களையெல்லாம் நாங்க வந்து கொண்டு வந்து அவங்கள வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்திருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு படைப்புகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பதிப்பகங்களை வந்து ஊக்குவிக்கிறது அரசுடைய கடமை. அரசு வந்து இதுக்கு வந்து நிதி உதவி பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து ஒன்றும் அப்படி நிதி உதவி அரசு பண்ணல அப்படின்னாலும் கூட பப்பாசில வந்து எங்களை மாதிரி ஆட்களையும் உறுப்பினராக சேர்ங்க. எங்களை மாதிரி ஆட்களையும் உறுப்பினராக சேர்த்துங்க. உறுப்பினர் கட்டணம் எவ்வளவு வாங்குறீங்களோ அதை வாங்கிக்கிங்க.
வாங்கிக்கிட்டு எங்களுக்கு உறுப்பினர் ஆவாங்க, எங்களுக்கும் உறுப்பினர் கட்டணத்துல உள்ள கடைகளை வந்து எங்களுக்கும் ஒதுக்கீடு செஞ்சு கொடுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்குது. சிறிய பதிப்பாளர்களை வந்து இன்னைக்கு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் புதிய நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவை அறிவிப்பாங்க. அடுத்த ஆண்டுகளுக்காவது இதை ஒரு நல்ல ஒரு முடிவை அறிவிச்சு எங்க மாதிரி பதிப்பாளர்களை எல்லாம் ஊக்குவிப்பாங்கிற நம்பிக்கையோட நாங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கோம். அரசாங்க தரப்புல நிரந்தரமான நூல்நிலை புத்தக கண்காட்சியாளர்கள் இந்த மாதிரி அமைச்சா உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட 32 மாவட்டங்கள், 32க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இல்லையா? இப்போ ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள் அல்லது மாவட்டத்துக்கு உள்ள இருக்கிற பெரிய நகரங்கள்ல வந்து தொடர் புத்தக கண்காட்சிகள் வந்து கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பப்பாசி நிறுவனமும் நடத்துது. சில அரசனுடைய துணையோட மாவட்ட ஆட்சியாளர்களுடைய அந்த நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிதி தொடர்பாக அதில் ஒரு சில குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கி புத்தக கண்காட்சிக்காக ஒதுக்கி அந்தந்த மாவட்டத்தில் நடத்தப்படுது. அதிலும் கூட ஒரு மாவட்ட கண்காட்சி நடத்துறாங்க அப்படின்னா ஒரு 100 கடைகள் சில இடங்கள்ல போடுறாங்க, 150 கடைகள் போடுறாங்க, சில இடங்களில் 70-80 கடைகள், 60 கடைகள் இப்படிதான் இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா பெரிய நிறுவனங்கள் பங்கெடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள்ல ரொம்ப பெரிய நிறுவனங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பங்கெடுக்கிறது இல்லை. அப்போ எங்களை மாதிரி சின்ன ஆளுங்க தான் போக வேண்டியிருக்குது. அங்க போயிட்டு அவங்க கேட்கிற வாடகை வந்து நம்மளால கொடுத்து கடை எடுத்து நடக்க முடியுமானாக்கா நிச்சயமா இல்லை. அதுலயும் குறிப்பா சில நேரங்களில் போன கடந்த நாள்லாம் பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து சில இடங்கள்ல நாங்க சிக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதுல மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்ச பதிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த சமீபத்துல இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில கூட கிட்டத்தட்ட 5-6 கடைகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. பல லட்சம் ரூபாய் நூல்கள் வந்து நனைஞ்சு போய் இதாச்சு. அதுக்கு எந்த விதமான இழப்பீட்டு தொகையும் இல்லைங்கிற அளவுல தான் இன்னைக்கு இருந்தாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு இருந்தா கூட எவ்வளவு தாங்க முடியும்? யாரா இருந்தாலுமே கூட மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தா கூட இழந்து போனது தானே. அதை வந்து திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையாவது அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து காப்பீடு திட்டம்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் எல்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கான காப்பீடு கிடையாது. மழை வந்துச்சுனாக்கா அவங்களுக்கான காப்பீடு கிடையாது. அப்ப புத்தகங்கிறது நனையக்கூடியது, வீணா போகக்கூடியது. ஒட்டு மொத்தமா வந்து மக்களுக்கு நல்ல புத்தகங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அரசாங்கத்துக்கு இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பதிப்பாளர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களையும் அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு வந்து அரசு தரப்புல வந்து புத்தக நூலகங்களுக்கு எல்லாம் வாங்குறாங்க. இதுல உங்களுக்கு பதிப்பாளர்கள் உங்களுக்கு ஏதாவது நிறைவுரைகள் கோரிக்கைகள் இருக்குதா? இப்போ கடந்த ஆண்டு சென்னை அண்ணா லைப்ரரி, கலைஞர் லைப்ரரி மதுரை இதற்கான திட்டமிடுதலில் வந்து ஒவ்வொரு பதிப்பாளர்கள்ட்டையும் நூல்கள் வந்து வாங்கினாங்க. அரசு வாங்கிச்சு. எவ்வளவு நூல்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 150 தலைப்புகள் இருக்குது புத்தகம் அப்படின்னா அதுல இருந்து நாங்கள் ஒரு 40 தலைப்பை தான் நாங்கள் தேர்வு பண்ணி நூலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா 150 தலைப்பையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சில தலைப்புகள் வந்து நமக்கே கொஞ்சம் நூலகத்துக்குலாம் இந்த புத்தகம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிப்போம். அப்போ நாம வந்து ஒரு 40 தலைப்புகள் கொண்டு போகும்போது அவங்க ஒவ்வொரு தலைப்பு மட்டும் 3 புத்தகங்கள் மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. வெறும் 3 புத்தகம். வெறும் 3 புத்தகம்னாக்கா அண்ணா லைப்ரரிக்கு 1, கலைஞர் லைப்ரரிக்கு 1, அந்த உள்ள வைக்கிறதுக்கு 1 சாம்பிள். இவ்வளவுதான். இந்த 3 காப்பியை வந்து அரசு வந்து வாங்குது. அதுல 25% கழிவு அரசுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அரசே வந்து கழிவு விலையில தான் வாங்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி இதுலாம் வந்து புத்தக பதிப்பாளர்கள் வந்து எந்த விதமான ஈட்டுத்தொகையும் எடுத்துக்க முடியாது. அதுல எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்றது இல்லைன்னா. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நிறைய ஒவ்வொரு தடவையும் நாங்க அதுக்கு போயிட்டு வந்து பெட்ரோல் செலவு கூட அது அவங்க பர்ச்சேஸ் பண்ற காசு எங்களுக்கு வந்து சேராதுங்கிறது தான் உண்மை இல்லை. ஏன்னா அவ்வளோ ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க தாண்டி சரி நம்ம நூல்கள் வந்து நூலகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம்.
அதே நேரத்துல நூலக ஆணைக்குழு ஆண்டுக்கு வந்து புத்தகங்கள் வந்து வாங்குறாங்க. எல்லா நூல்களுக்கும் மாவட்ட தலைமை நூலகங்கள் அல்லது ஊராட்சி கிராமப்புற நூலகங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதை வாங்கக்கூடிய இது வந்து அரசுகிட்ட இருக்கு. அது தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வாங்குறாங்க. ஒவ்வொரு எந்த ஆட்சி வந்தாலும் கூட அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுல குறிப்பா எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னாக்கா, தொடர்ந்து அந்த பெரிய நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே வாங்குவதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு 1000 தலைப்புகள் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த 1000 தலைப்புகளை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா 1950 இருந்து 2020 வரைக்கும் உள்ள நூல்கள் எல்லாமே இருக்கும். அந்த 1000-1500 தலைப்புகள்ல திரும்ப திரும்ப அதே தான் வாங்குவாங்க. அப்போ அதே வாங்குறதுனால அரசுக்கு என்ன, இதுல மக்களுக்கு என்ன இவங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க? ஒரே நூலை ஒவ்வொரு ஆண்டும் வாங்குறதுல என்ன இருக்கு? குறைஞ்சபட்சம் அதுக்கான ஒரு திட்டமிடுதலே இல்லாம அரசு செயல்படுதோங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் பர்ச்சேஸ் பண்ண இந்த ஆண்டு பர்ச்சேஸ் பண்ண நூல்கள் சேதாரம்லாம் ஆயிடாது. ஒரு வருஷத்துல எல்லாம் சேதாரம்லாம் ஆயிடாது. என்னதான் லைப்ரரியில எவ்வளவு பேர் கைப்பட்டு புறட்டினாலும் கூட ஓராண்டுக்குள்ள சேதாரம் ஆகும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்ம போய் பார்க்கிறோம், சில நூல்கள் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள நூல்கள் கூட இன்னும் நல்லா தான் இருக்கு. சில இடங்கள்ல எல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன், பெரிய பெரிய லைப்ரரியில எல்லாம் போய் பார்த்துருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அதே நூல்களை பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு லைப்ரரியிலையும் போய் பார்க்கும்போது 3-4 நூல் ஒரே தலைப்புல இருக்கும். சில லைப்ரரியில வந்து அந்த பழைய நூல்கள் எல்லாம் எடுத்து கட்டி ஒரு ஓரமா ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இதையும் நம்ம பார்க்கிறோம் கண்கூடா. அப்போ புதிய நூல்களை வாங்கணும், புதிய வரவுகளை வந்து வாங்கணும். பழைய நூல்களையே வந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அரசாங்கங்கிற ஒரு நிலைப்பாடையும் அவங்க எடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து அந்த டேட்டாஸ் கிடையாது. அரசு வந்து இன்னைக்குதான் ஏதோ கம்ப்யூட்டர் மயம் அதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னால எல்லாம் டேட்டாஸே கிடையாது. எந்த நூலகத்துல இருக்குங்கிற டேட்டாஸ் வந்து எந்த நூலகத்திலும் இருக்காது. கிராமப்புற நூலகங்கள்லாம் இருக்காது. ஒரு நோட்டு புக்ல எழுதி வச்சிருப்பாங்க, பட்டி பாப்பாரு இருக்கு இல்ல அப்படின்பாரு. நம்ம திரும்ப தேடணும்னா அதுல இருக்கும். அப்படி இல்லைன்றாரு, நம்ம திரும்ப தேடணும்னா அதுல இருக்கும். சில நூல்கள் அவர் இருக்குன்னு நம்ம திரும்ப தேடணும்னா இருக்காது. இப்படிப்பட்ட நூலகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நூல்கள்லாம் வந்து என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. நான் படிப்பறிவு இல்லைன்னாலும் நூல் படிக்கிற பழக்கத்தினாலதான் நான் ஓரளவுக்கு என்னால இங்க உட்காந்து பேசக்கூட முடியுது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து மாற்றணும். அரசு வந்து வாங்கிய நூல்களையே வாங்குறதை தவிர்க்கணும். புதிய நூல்களை வந்து வாங்கக்கூடியது, புதிய பதிப்பாளர்கிட்ட வாங்கணும். இப்படிங்கிற ஒரு கோரிக்கைலாம் சில கோரிக்கைகள் இருக்கு. அதுக்கு வந்து முறையா வந்து அவங்க செயல்படுத்தணும். அந்த நூலக ஆணைக்குழு வந்து இதை முறையா செயல்படுத்தணும். இப்ப சமீபத்தில் கூட ஊராட்சி ஒன்றியங்களுக்கான நூல்கள் வந்து வாங்கப்பட்டுச்சு. அதுல வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான தேதி இதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன். நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இதுக்கு முன்னால நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னால நான் கொடுத்தது இல்லை, நான் புதிய நிறுவனம் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், அது வந்து பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான், ஏற்கனவே கொடுத்துருந்தவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆர்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாங்க அதிகாரிகள். இது எப்படி, எந்த விதத்துல இது சரியா இருக்கும்? ஒரு கிராமப்புற நூலகங்களுக்கு வந்து நூல்கள் வாங்குறீங்க, அதுவும் சின்ன நூல்கள் தான் வாங்க போறீங்க. அந்த சின்ன நூல்களை வந்து பெரிய நிறுவனங்கள்டே நீங்க வாங்கி திரும்ப அதையே வாங்கி குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன, நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இந்த கேள்வி எழுது. அதனால வந்து இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி அரசாங்கம் தான் இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து புதிய நிறுவனங்கள்டையும் நூல்களை பரவலாக வாங்கப்பட வேண்டும். அரசாங்கம் அதுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற